இப்ப நேரம் விதைச்சிருக்கணும், நட்டுக்கணும், தண்ணி இல்லை, அங்க மேட்டூர்ல தண்ணி இல்லை, திறக்கல. அப்போ 4 லட்சம் ஏக்கர்ல நெல் நட வேண்டிய இடம் அங்க நடப்படாம கிடக்குது. இப்போ அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, எப்ப நம்ம இயற்கையை புரிந்து கொள்ளலையோ, எப்ப நம்ம மரபொழிலிருந்து விலகி வந்தோமோ, அப்ப நாம மிகப்பெரிய உணவு பற்றாக்குறைகளுக்குள்ள ஆளாகிறோம். நம்ம மட்டும் இல்ல, உலகம் முழுதும் ஆளாகும். என்ன நடந்ததுன்னா, முன்னாடி அவங்க செய்யும் போது உழவுன்னு வரும்போது கிராமம் சுயசார்புக்காக இருந்தது. அவருடைய உணவு உற்பத்தியை மையப்படுத்தி இருந்தாங்க, மக்களுடைய நன்மையை மையப்படுத்தி இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்த காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மக்கள் நலம் மையப்படுத்தாம வணிகத்தை மையமாக்கிட்டோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் வணிகமயமா இருக்குது. அப்ப 1960 பிலிப்பைன்ஸ்ல ஒரு மாநாட்டில் இருந்தாங்க. மாநாடு முடிஞ்ச பிறகு பல நாட்டுக்காரங்க இருந்தோம், 12 நாட்டுக்காரங்க. கடைசியாக எழுதின அறிக்கையில ஒரு 4 வரி எழுதணும், அதை மட்டும் சொல்லிடுறேன் நான். அவங்க என்ன எழுதணும்னா, பிஃபோர் 1960 இட் வாஸ் அக்ரிகல்ச்சர். 1960க்கு முன்னாடி தான் கலாச்சாரமா இருந்தது. அது 1960க்கு பின்னாடி there was no agriculture, it was agri business. இந்த அக்ரி பிசினஸோட நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னா, இம்போர்ட் டிபெண்டன்ட், எக்ஸ்போர்ட் ஓரியன்டட். எதையா இருந்தாலும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குன்னே சொல்றது. இங்க இருக்கிற மக்களை பற்றியே பேச்சே. அந்த உயிர் சூழியல் எக்காலஜியை புரிந்து கொள்ளாதது மட்டும் இல்லை, அந்த பீப்புள் சென்டர்டாவே நம்மளுடைய திங்கிங் இல்லை. அதை நோக்கி எல்லாம் போக வேண்டியிருக்கு. அந்த வகையில என்னுடைய தலைமை உரையை இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். இது நம்ம உங்களுக்கு முழுசா கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு அமர்வு கிடையாது. ஆனா என்ன பண்றேன்னா, இந்தந்த துறையில எல்லாம் நம்ம ஆழமா படிக்க வேண்டியிருக்குது, ஆழமா அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த அறிவு உலகம் முழுதுக்கும் ஒரு கண் திறக்கிறதுக்கு ஒத்தாசையா இருக்குங்கிறத சொல்லி இந்த நிறுத்தி, என்னுடைய சகோதர சகோதரிகள் உட்கார்ந்து இருக்காங்க, மிக அருமையான தலைப்புகள்ல பேச இருக்கிறாங்க. அவர்களை பேச விட்டு அதையும் நான் கேட்கணும். என்னுடைய அறிவை நான் அகலப்படுத்திக்கிறதுக்கும் ஆழப்படுத்திக்கிறதுக்கும் உதவியா இருக்கும்னு நினைச்சேன் நான். அதனால இப்ப சகோதரர் முத்தையா அவர்கள், நம்ம 5 மணி தள்ளி போனாலும் கொஞ்சம் பேசலாமா? இருந்தாலும் ஆளுக்கு 1/4 மணி நேரத்துக்கு எடுத்துக்கல, அதுக்கு மேல இடம் இருக்காது. 5 மணிக்கு முடிக்கணும்னு இருக்கிறாங்க. இப்ப மணி 4:10 4 காலம். ஓ முத்தையா அவர்கள் தமிழரின் மரபு அறிவும் அறிவு மரபும் என்ற தலைப்பில் பேசுவார். இந்த இனிய நன்னாளில் இங்கே கூடியுள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 15 நிமிடங்களாக நான் பேச வேண்டிய பல செய்திகளை தன்னுடைய தலைமை உரையில் மதிப்புக்குரிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். இயற்கை என்று ஒன்று இருக்கும் பொழுதே நமக்கு இயல்பாக செயற்கை என்ற ஒன்றும் வந்து விழுந்து விடுகிறது. அதே போலத்தான் நான் இந்த மரபு அறிவை இயற்கை அறிவாகவும் அறிவு மரபை செயற்கை அறிவாகவும் கொண்டு தமிழரின் மரபு அறிவும் அறிவு மரபும் என்னும் தலைப்பில் என்னுடைய கட்டுரை சமர்ப்பிக்கின்றேன். மரபு அறிவு என்பது நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்கது. இன்றும் அவருடைய நீட்சி தொடர்ந்து வருவது. எதுவும் சூனியத்திலிருந்து தோன்றிவிட முடியாது. எந்த ஒன்றும் ஒரு விதையிலிருந்தே உருவாக முடியும். அந்த விதைதான் மரபு அறிவு என்று நான் இந்த கட்டுரையில் தெரிவித்திருக்கின்றேன். ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த இயற்கை வேளாண்மையிலும் நாம் சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் பொழுதுதான் அதில் உற்பத்தியை பெருக்க முடியும். அதே போலத்தான் இந்த மரபு அறிவில் இந்த அறிவு மரபான அறிவியல் தொழில்நுட்பத்தை அல்லது அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனையை உட்படுத்தும் பொழுதுதான் அது மேலும் ஒரு வளர்ச்சியுடைய ஒரு அறிவு மரபாக மாறுகிறது. அந்த அறிவு மரபு நமக்கான உலகம் சார்ந்த உலகளாவிய ஒரு அடையாளத்தை தருவதாக இருக்கின்றது. நாம் மரபு என்று பேசிக்கொள்கிறோம், அல்லது இயற்கை என்று பேசிக்கொள்கிறோம், அல்லது இயல்பு வாழ்க்கை இயல்பான நிலை என்று பேசிக்கொள்கிறோம். இந்த இயல்பான நிலை எடுத்துடன் தோன்றியதல்ல. இது பல காலகட்டமாக மக்கள் அனுபவித்து அதில் பட்டு தோய்ந்து திருந்தி அதை ஒரு முழு வடிவமாக வடிவமைத்து வந்த ஒரு சூழல் தான் நம்முடைய மரபு அறிவாக இருக்கிறது. அந்த மரபு அறிவில் இயற்கையோடு இயைந்த வாழ்வு, சூழலோடு ஒட்டிய, ஐயா அவர்கள் சொன்ன போல ஈகாலஜிக்கல் லைஃப் ஸ்டைல், சூழலோடு சார்ந்த ஒட்டிய அந்த வாழ்க்கை முறை, அதை கூர்ந்து பார்க்கின்ற தன்மை, எவையெல்லாம் அதில் நன்மையை தருகின்றதோ அதையெல்லாம் சடங்காகவும் வழக்காராகவும் பதிவு செய்கின்ற ஒரு போக்கு.
எழுத்து மரபு இல்லாத அந்த வாய்மொழி மரபைத்தான் நான் இங்கே மரபு அறிவு என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். தமிழரின் மனப்பதிவுகளாக தொன்று தொட்டு வாய்மொழியாக பரப்பப்பட்டு வரும் மரபு அறிவின் செழுமையினையும் அறிவு என்று வரையறுக்கப்பட்டு இலக்கண இலக்கியமாகவும் அறிவியல் நெறியாகவும் வளர்ந்தோங்கி வந்துள்ள அறிவு மரபின் நீட்சியினையும் விளக்கி இரு அறிவு மரபுகளுக்கும் இடையிலான கொள்வினை கொடுப்பினை ஊடாட்டங்களை எடுத்துக்காட்டி தமிழரின் அறிவு முறைமைகளை அறிவு புலப்பாடுகளை இனங்காட்டுவதும் அவற்றை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்துவதுமே என்னுடைய கட்டுரையுடைய நோக்கமாக நான் கொண்டிருக்கிறேன். மரபு அறிவு என்பது ஒரு காலத்தில் மக்களால் தேவை கருதி மேற்கொள்ளப்படும் ஒரு செயல், ஒரு நிகழ்வு நன்மையுடனும் உண்மையுடன் இருக்குமாயின் பின்வரும் தலைமுறையினால் தொடர்ந்து பின்பற்று அது ஒரு சமூக செயல்பாடாக மாறுகிறது. அதுவே பின்பு மரபாக நிலைத்து மரபு அறிவாக தன்னை வெளிக்காட்டி நிற்கிறது. அறிவு அனுபவத்தின் பதிவுகளாகவும் மரபுவழி தொழில்நுட்பங்கள் அறிவியல் குறித்த சிந்தனைகளாகவும் சமூக விளிமியங்களாகவும் காலம் கடந்தும் தனது இருப்பை முன்னிலைப்படுத்தி வந்துள்ளன, இன்றும் வந்து கொண்டிருக்கின்றன. உலகியல் சார்ந்த உற்றுநோக்கல், உணர்ந்து அறிதல், அனுபவ பகிர்வு, இயற்கையோடு இணைந்த உறவு போன்றவற்றின் வாயிலாக இந்த மரபு அறிவு கட்டமைக்கப்படுகிறது. இந்த மரபு அறிவானது பல்வேறு தளங்களில், அதாவது மொழி, இலக்கியம், வரலாறு, பண்பாடு, மருத்துவம், இசை, கலை, நவீனம் போன்ற அனைத்து துறைகளிலும் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வந்திருக்கின்றது. இந்த தொன்மையான மரபு என்பது மக்களின் நினைவுசார் மரபாகவே காலந்தோறும் இருந்து வந்திருக்கின்றது. மக்களின் மனப்பதிவுகளாய் நினைவின் மூலமாகவே எடுத்துரைக்கப்படும் மரபாக இந்த மரபு அறிவு பாதுகாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டு கைமாறி வந்திருக்கின்றது. அனுபவங்களின் பிழிவாக அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த மரபு அறிவு வாழ்க்கை, தொழில், கலை, மருத்துவம், பண்பாடு, பொழுதுபோக்கு அனைத்தையும் தனக்குள் கொண்டு தமிழரின் வாழ்க்கை கல்வியாக, வழிகாட்டியாக, சமூக விளிமியங்களாக, சமூக இணக்க முறைகளை வருங்கால சந்தினருக்கு பாதுகாத்து வழங்கும் நன்னெறி பெட்டகமாகவே விளங்கி வருகின்றன. உலகியல் சார்ந்த உற்றுநோக்கல், நிகழ்வுகளை உணர்ந்து அறிதல், திரும்ப திரும்ப எடுத்து கூறுதல், மீண்டும் மீண்டும் நிகழ்த்த பெறுதல் இவற்றின் வாயிலாக மரபு அறிவு சமூகத்தில் நிலைவேறு அடைந்து மக்களுக்காக ஒரு கூட்டு அனுபவ பகிர்தலாக தன்னை கட்டமைத்து வந்திருக்கின்றது. இந்த மரபு அறிவிலிருந்து அறிவு மரபு எங்கே தொடங்குகின்றது? ஒரு எல்லை, இதற்குமான ஒரு எல்லை இருக்கின்றது. எங்கிருந்து நாம் இந்த மரபு அறிவை அறிவு மரபாக வளர்த்தெடுத்திருக்கின்றோம் அல்லது தொடங்கி இருக்கின்றோம் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. பண்பட்ட அறிவு மரபு அறிவின் நீட்சியாகவே அறிவு மரபு என்பது கட்டமைக்கப்படுகின்றது. அறிவு மரபு ஊற்றெடுக்கவும் வளம் பெறவும் தாயாகி தாங்கி நிற்பது மரபு அறிவே ஆகும். மரபு அறிவிலிருந்தே தனக்கான அடிப்படைகளை இந்த அறிவு மரபு தேர்வு செய்து கொண்டுள்ளது. முறையான கல்வியின் வழி கற்றும் கேட்டும் பெறுவதே அறிவு என்ற சொல்லக்கூடிய ஒரு வரையறை உருவாக்கப்பட்டது. எதையும் படித்து தெரிந்து கொள்வது, எதையும் கேட்டு தெரிந்து கொள்வது, எதையும் ஒருவர் மூலமாக தெரிந்து அதில் தன்னுடைய சிந்தனையை வெளிப்படுத்துவது. அந்த சிந்தனை என்ற அறிவு, அந்த நுட்பம் என்பதுதான் இந்த மரபு அறிவு என்பதற்கும் அடுத்த நிலையில் வரக்கூடிய அறிவு மரபுக்கான ஒரு எல்லைக்கல்லாக நான் கருதுகிறேன்.